அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணிக்கு எதிரான டெண்டர் முறைகேடு வழக்கானது தற்போது விசாரணைக்கு வந்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. குற்றம் சாட்டப்பட்டுள்ள இரு IAS அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர மத்திய அரசு ஒப்புதல் அளித்த பின் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் தமிழ்நாடு அரசு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எஸ்பி வேலுமணிக்கு எதிரான டெண்டர் முறைகேடு வழக்கானது உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, இந்த வழக்கின் விவரங்கள் என்ன? பதிவு பண்ணுங்க. வணக்கம். முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணிக்கு எதிரான 98 கோடி ரூபாய் டெண்டர் முறைகேடு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட IAS அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர்வதற்கு மத்திய அரசு அனுமதி பெறுவதில் ஏற்பட்ட காலதாமதத்துக்கான காரணத்தை விளக்கி அதன் அறிக்கையை தாக்கல் செய்யும்படி தமிழக பொதுத்துறை செயலாளர் விஜிலன்ஸ் ஆணையர் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி பொதுத்துறை செயலாளர் ரீட்டா ஹாரிஸ் தாக்கூர் மற்றும் விஜிலன்ஸ் ஆணையர் மணிவாசன், லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் அபய்குமார் சிங் ஆகியோர் தரப்பில் அறிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் IAS அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர்வதற்கு மத்திய அரசிடம் அனுமதி பெறுவதில் ஏற்பட்ட காலதாமதம் வேண்டுமென்றே ஏற்பட்டதல்ல என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பாக இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே ரவீந்திரன் வழக்கு தொடர ஒப்புதல் கோரி அனுப்பப்பட்ட அந்த கடிதம் மத்திய அரசிடம் இன்னும் நிலுவையில் உள்ளதாகவும், நினைவூட்டல் கடிதங்களும் தங்கள் தரப்பிலிருந்து அனுப்பப்பட்டுள்ளதாகவும், பொதுத்துறை வேகமாக செயல்பட்டிருக்க வேண்டும், எந்த அதிகாரியும் தாங்கள் பாதுகாக்கவில்லை என்று வாதம் அளித்தார். மேலும் அவர்கள் வழக்கில் குற்றம் சாட்டப்படுவதாக சேர்க்கப்படுவதாகவும், மத்திய அரசு ஒப்புதல் அளித்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி வழக்கின் விசாரணையை வாதங்களுக்காக வருகிற பிப்ரவரி 20ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். ராஜலட்சுமி. அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணிக்கு எதிரான டெண்டர் முறைகேடு வழக்கானது தற்போது விசாரணைக்கு வந்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. குற்றம் சாட்டப்பட்டுள்ள இரு IAS அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர மத்திய அரசு ஒப்புதல் அளித்த பின் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் தமிழ்நாடு அரசு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எஸ்பி வேலுமணிக்கு எதிரான டெண்டர் முறைகேடு வழக்கானது உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, இந்த வழக்கின் விவரங்கள் என்ன? பதிவு பண்ணுங்க. வணக்கம். முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணிக்கு எதிரான 98 கோடி ரூபாய் டெண்டர் முறைகேடு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட IAS அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர்வதற்கு மத்திய அரசு அனுமதி பெறுவதில் ஏற்பட்ட காலதாமதத்துக்கான காரணத்தை விளக்கி அதன் அறிக்கையை தாக்கல் செய்யும்படி தமிழக பொதுத்துறை செயலாளர் விஜிலன்ஸ் ஆணையர் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி பொதுத்துறை செயலாளர் ரீட்டா ஹாரிஸ் தாக்கூர் மற்றும் விஜிலன்ஸ் ஆணையர் மணிவாசன், லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் அபய்குமார் சிங் ஆகியோர் தரப்பில் அறிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் IAS அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர்வதற்கு மத்திய அரசிடம் அனுமதி பெறுவதில் ஏற்பட்ட காலதாமதம் வேண்டுமென்றே ஏற்பட்டதல்ல என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பாக இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே ரவீந்திரன் வழக்கு தொடர ஒப்புதல் கோரி அனுப்பப்பட்ட அந்த கடிதம் மத்திய அரசிடம் இன்னும் நிலுவையில் உள்ளதாகவும், நினைவூட்டல் கடிதங்களும் தங்கள் தரப்பிலிருந்து அனுப்பப்பட்டுள்ளதாகவும், பொதுத்துறை வேகமாக செயல்பட்டிருக்க வேண்டும், எந்த அதிகாரியும் தாங்கள் பாதுகாக்கவில்லை என்று வாதம் அளித்தார். மேலும் அவர்கள் வழக்கில் குற்றம் சாட்டப்படுவதாக சேர்க்கப்படுவதாகவும், மத்திய அரசு ஒப்புதல் அளித்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி வழக்கின் விசாரணையை வாதங்களுக்காக வருகிற பிப்ரவரி 20ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். ராஜலட்சுமி. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.